அனைவருக்கும் வணக்கம். அந்த 70 ஆண்டு காலமாக நம்ம ஆண்டு கொண்டிருந்த திராவிட கட்சிகள் எல்லாமே ஒரு கூட்டம் தான். இதை அதிமுக திமுகன்னு 2 பேர் தான் வேற, ஆனால் ரெண்டும் ஒன்று தான். ரெண்டோட கொள்கையும் ஒன்று தான், ரெண்டோட நோக்கமும் ஒன்று தான். மக்களோட வாக்குகளை, இந்த வாக்கு அரசியலை மக்களை ஒரு ஒரு வாக்கு காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு இதை ஒன்று உருவாக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், மணல் வளங்கள் சரி, மண் வளம், நீர் வளம், இது எல்லாத்தையுமே இன்றைக்கி கொள்ளையடிச்சிட்டு 2 கூட்டமும் சேர்ந்து போடுற நாடகம் இருக்குது பார்த்தீங்களா. அது இன்னும் இந்த மக்கள் இதெல்லாம் நம்புவாங்க, நம்ம என்ன நாடகம் போட்டாலும் நம்பக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நடந்த இந்த கள்ளக்குறிச்சி தேர்தல், கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த கள்ளச்சாராய மரணத்தை பார்த்தீங்கன்னா 58 பேர் இன்னைக்கு இறந்துருக்காங்க. இதில் கள்ளக்குறிச்சியில் இப்போ 3 வருஷத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சி எல்லாரும் குடிச்சு இறந்துக்கிட்டு இருக்காங்களா? இது கிட்டத்தட்ட 30 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனை இப்போ 50 பேர் இறந்துருக்கு, ஒரு 58 பேர் இறந்துருக்குது பூதாகரமாக வெடிச்சிருக்கு. இது இந்த 2 கட்சிகளோட 2 கட்சியும் தான் இதில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். 2 கட்சியோட பலவீனமும், 2 கட்சியும் செஞ்ச ஊழலும், 2 கட்சிகளும் இந்த மதுக்கு அடிமையாகின 2 கட்சிகளுமே சரி பங்கு இதுக்கு உண்டுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதே அதிமுக பீரியடில் இந்த மாதிரி சம்பவம், மதுக்கடைகளாக சின்ன சின்ன இது ஏற்படும் போது மதுக்கடைகளை மூட வேண்டும்னு சொல்லிட்டு திமுக குடும்பத்தார்கள் எல்லாரும், திமுக கட்சிக்காரர் எல்லாரும் எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணாங்க, வெளிநடப்பு பண்ணாங்க. இதை எல்லாரும் நம்ம செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அதையே கான்செப்டை அப்படியே எடுத்துட்டு 3 ஆண்டு காலமாக எதிர்கட்சி ஒன்று இருந்துச்சா தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தெரியாமல் சைலண்ட்டாக இருந்துகிட்டே இருந்துட்டு இப்போ திடீர்னு நாங்கள் ஒரு ஆள் இருக்கோம் அப்படின்னு எடப்பாடி ஐயா கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு இன்னைக்கு விக்கிரவாண்டியில் போய் ஒரு மாவட்ட அளவில் எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடியெல்லாம் ஆர்ப்பாட்டம், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் போட சொல்லியிருக்காங்க இந்த கள்ளச்சாராயத்தில் இறந்தவங்களுக்காக. இது என்ன உங்கள் பிரிவில் நடக்கலையா? கள்ளச்சாராயம் இது நடக்கலையா? இது மக்களை எப்படிலாம் ஒரு ஏமாத்திடலாம். ஒரு 2 வருஷம் தேர்தல் காலம் நெருங்கிருச்சு. இந்த காலத்தில் மக்கள்கிட்ட போய் அதிமுக தான் நல்லா சொல்ல வச்சிடணும், மக்களை ஏமாத்திடணும். பாமர மக்கள் இருக்காங்களே, படித்த இளைஞர்கள், இன்னைக்கு அறிவு சார்ந்து யோசிக்கிறவங்க, நீங்கள் இப்படிதான் நாடகம் போடுவாங்கன்னு எனக்கு தெரியுது. பாமர மக்களை நம்ப வச்சுறாங்களா? அதிமுக பிரிவு வச்சுன்னா இப்படிலாம் சாக மாட்டாங்க அப்படின்னு நம்ப வச்சுறாங்க. அதுக்கு ஒரு நாடகத்தை இப்போ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு சூழலில் போயிட்டு இருக்கு பாருங்க. விவசாய இடத்தை போய் பார்த்துட்டு காவேரியில் தண்ணி வரல, அந்த விட்டு போயிருக்கு, அதை பார்த்துட்டு மரணடைகிறேன். அவனுக்கு ஒரு ஆறுதல் செய்து சொல்றதுக்கு எந்த அரசுக்கும் மத்திய அரசும் சொல்றதில்லை, மாநில அரசுகளும் சொல்றதில்லை. ஆனால் கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்த உடனே 10 லட்சம் தருவது எவ்வளோ பெரிய ஒரு கேவலம். இதை நான் சொல்லலை, நீதி அரசர் சொல்லியிருக்கிறாரு. கள்ளச்சாராயம் கொடுத்து 10,000 கொடுப்பது அவர் ஊக்குவிப்பது மாதிரி இல்லை, இதெல்லாம் சரியான ஒரு போக்கா அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு கொட்டு வச்சிருக்காரு. அது மட்டும் சொல்லலை, இந்த 100 நாள் வெட்டுங்கிற பேரில் இளைஞர்களை சோம்பேறி ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படியே அண்ணன் சீமான் பேசுகிறாருல, அந்த கருத்தை அப்படியே அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு புதிய தலைமுறையில் அந்த நியூஸ் கூட போயிட்டு இருக்கு, நீங்கள் வேணா பாருங்க. அதாவது சாராயம் கொடுப்பவனுக்கு 10 லட்சம் கொடுப்பது தவறு. 100 நாள் வெட்டுக்கு சோம்பேறி அவங்கள படுக்க வச்சு 300-400 ரூபா பணத்தை கொடுத்து அவங்க இளைஞர்களும் சரி, அங்கே உள்ள விவசாயத்திலிருந்து வெளியேற்றுறதே இந்த 100 நாள் வெட்டு தானே. இந்த மாதிரி சோம்பேறியாக தமிழ் மக்களை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ எல்லாமே அரசியலில் பாருங்களேன், நீங்கள் மக்கள் வேலையும் பார்த்துடக்கூடாது, அவன் சிந்திக்கக்கூடாது, அவன் கருத்துக்களை சிந்திக்காமல் இருக்கிறதுக்கு 5 துறை ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்படுங்கிறது அப்போவே ஐயா நம்மாழ்வார் கூட சொல்லியிருந்தாரு. அந்த 5 துறை நம்ம சொல்கிறோம், அடிக்கடி இதை சொல்லக்கூடியது 5 துறை என்ன? முதல்ல அரசியல் நடத்தக்கூடிய பெரிய ஆடம்பரமான மாநாடுகள், ஆடம்பரமான காரு பங்களா, அது இதுன்னு மக்கள்கிட்ட அந்த ஒரு மாயையை ஒரு கிரியேட் பண்ணி அவங்ககிட்ட அந்த மடைமாற்றம் இந்த அரசியல். 2வது மனிதனை சிந்திக்க விடாமல் இருக்கிறதுக்கு வாயில சாராயத்தை ஊத்துறது. அது நல்ல சாராயமோ கள்ளச்சாராயமோ எந்த சாராயத்தையும் ஊற்றி அவனை சிந்திக்கவே விடுறதில்லை. 3வது இந்த சீரியலில் பார்த்துட்டு பெண்கள் டிவியில் போய் கலைஞர் ஒரு டிவியை கொடுத்தாரு, அப்புறம் ஒரு செட்டாப் பாக்ஸை கொடுத்தாங்க, அப்புறம் 200 ரூபா இன்றைக்கி அவங்க தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. 200 ரூபா கட்டி சீரியலை பார்த்துக்கிட்டு பெண்கள் யாருமே சிந்திக்கிறது இல்லை. அப்படி ஒரு சூழல் வந்திருக்கு. அதுக்கடுத்து திருவிழாக்கள், ஊருக்கு ஒரு கோயிலை கட்டி வச்சு அதுக்கு ஒரு ஆடம்பர திருவிழா நடத்த வேண்டியது இருக்குது. திருவிழா நடத்திக்கிட்டு இருக்காங்க. 2வது பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளைகளை சிந்திக்க ஏபிசிடி சொல்லு, இது ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லுன்னு தமிழ்லையும் அவங்கள படிக்க விடாமல் அந்த குழந்தைங்களை கூட இன்னைக்கு விட்டு வைக்கலைன்னா பார்த்துக்கிட்டு இருங்க. குழந்தைங்களை கூட விட்டு வைக்காம இன்னைக்கு
ஒரு 5 துறைகள் வந்து இந்த மக்களை வந்து செயல்பட விடாமல், அதாவது சிந்திக்கவும் விடாமல், செயல்பட விடாமல் அப்படியே முடக்கி வச்சிருக்கு அப்படிங்கிறத ஐயா நம்மாழ்வார்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு சீரழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதிலிருந்து இளைஞர்கள் விழித்துக்கொண்டு நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட வந்து விழிப்புணர்வு எடுத்து மாற்று அரசியல் நோக்கி பயணப்பட வேண்டிய காலம் கட்டாயம் வந்து நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துருச்சு. அந்த கட்டாயம் 2026 தேர்தல் வந்து மிக மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய தேர்தலாக இருக்கும். 2026 இந்த திராவிட கட்சிகள்கிட்ட நம்ம நாடு போயிருச்சு. நம்மளோட நிலை என்னங்கிறத நீங்களே பாருங்கள். எல்லா சாராயமும் விற்று இதை விட கூடுதல் மரணம் தான். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அதை விட கொடூரமாக ஒருத்தன் வந்துட்டு இந்த திமுக பிள்ளை அசூர வேகத்தில் வளர்ந்துருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அதை வந்து ஒன்றுமே இல்லாமல் கடந்தவோ ஒரு கூட்டணி வைக்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா பிஜேபிக்கெலாம் வந்து திமுக தான் வளர்த்து விட்டது. அதிமுகலாம் வளர்த்து, திமுக பிஜேபி வளர்த்து விட்டு இருக்குது. எதுக்குன்னா அவங்க இதோட ஒரு எதிரியை உருவாக்கி வச்சுக்கிறது. நமக்கு எல்லா பக்கமும் எதிரிகள் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதிலிருந்து நமக்கு அதிகாரம், நம்ம மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய இந்த மண் மேலையும் மக்கள் மேலையும் அக்கறை கொண்டவர் யாருங்கிற ஒரு தலைவர் தேட வேண்டிய ஒரு கட்டம் வந்துருச்சு. அதே நேரத்தில் பணநாயகம் பணத்தை கொடுத்தா எந்த அதிகாரத்தை வேணாலும் பெற்றிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு ஒரு கூட்டம் அலையுது வரல, அதையெல்லாம் புறக்கணிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது எல்லாத்தையும் நம்ம பிள்ளைங்க எதிர்காலத்தில் வாழணும். எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு படிப்பு எல்லாமே அரசியல் ஒரு புள்ளிக்குள்ளே அடங்கிடும். அரசியலுங்கிற ஒரு புள்ளிக்குள்ளே தான் நம்ம படிப்புலேருந்து உணவுலேருந்து வாழ்க்கை முறையிலேருந்து எல்லாமே ஒரு புள்ளிக்குள்ளே அடங்கிடும். அந்த புள்ளி அரசியலுங்கிறப்ப அதை வந்து நம்ம சரியானவங்களை வந்து அமர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இந்த மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதிமுகவாக இருந்தால் அதிமுக பொருள், திமுக ஆட வேண்டிய திமுக பொருள், அதிமுகவோட இந்த நாடகத்தெல்லாம் புறந்தள்ளிட்டு மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கிற மாதிரி நம்ம கருத்துக்களை நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. நன்றி.